குருப்யோ நம ஹரி ஓம். ஆன்மீக மித்ராய நேயர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு சாதாரண பக்தனுக்காக பகவானே திரும்பி நின்னான்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம், அதிசயம். அதுக்கு ஒரு நிஜமான சம்பவம் ஒன்று இருக்கு. நம்முடைய இந்தியா பாரத தேசத்திலே கேரள பகுதிக்கு பக்கத்திலே கர்நாடக எல்லை மேங்களூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்கு. அங்கிருந்து உடுப்பின்னு ஒரு க்ஷேத்திரம், ஸ்ரீகிருஷ்ண க்ஷேத்திரம். ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியார் பூர்ண பிரஜர் என்கின்ற மத்வாச்சாரியால் ஸ்தாபனம் பண்ணின கோவில். ஏற்கனவே அது அனந்தேஸ்வர க்ஷேத்திரம்னு பேரு. அந்த அனந்தேஸ்வர க்ஷேத்திரத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்றார் ஸ்ரீமத் ஆச்சாரியார். உலகத்தில் 3 விக்கிரகம், கிருஷ்ண விக்கிரகம் கண்டிப்பா பார்க்கணும். அது சிற்பியோ ஆசாரியோ செஞ்சதல்ல, பகவானே கொடுத்தது. சதுர்முக பிரம்மதேவரே கொடுத்த விக்கிரகம் அது. ஒன்று துவாரகாவிலே இருக்கக்கூடியதான கிருஷ்ணனுடைய விக்கிரகம், அடுத்தது இந்த உடுப்பியிலே இருக்கிறதான கிருஷ்ண விக்கிரகம். எப்படி ரங்கநாதன் காவேரியிலே இருக்கக்கூடியதான ரங்கநாதன் திருச்சிக்கு பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தில் விபீஷணனுக்கு பகவான் கொடுத்தது, இப்படி பகவானே கொடுத்த விக்கிரகங்கள் இருக்கு. ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரங்கள் எல்லாம் தானா வந்தது. உடுப்பியிலே இந்த கிருஷ்ணனை பிரதிஷ்டை பண்ணின ஆச்சாரியாளுக்கு அந்த விக்கிரகம் எப்படி கிடைச்சது தெரியுமா? அவர் அந்த உடுப்பி கடற்கரையில இருந்துருக்கார். அப்போ கடல்ல ஒரு கப்பல், அந்த காலத்துல பெரிய பாய்மர கப்பல், மிஷனரி போட் கிடையாது. அந்த காலத்துல பெரிய பாய்மர கப்பல், பெரிய பேர் இந்த விஷய இழுப்பா. ஒரு 100 பேர் பிரயாணம் பண்ணுவா. ஒரு சின்ன கப்பல். அந்த கப்பல் அப்படியே தண்ணியில காத்துல சிக்கிண்டு தண்ணியில தள்ளாடுறத பார்த்து அங்கிருந்து எல்லாரும் கூக்குரல், அழுகை, ஓலம் இடுவதை பார்த்தார். உடனே தன்னுடைய காவி சாட்டையை எடுத்து ஒரு தடவை அப்படி வீசினார். கப்பல் கரை சேர்ந்துடுத்து, எல்லாரும் சௌக்கியமா ஆயிட்டா. அப்ப அந்த கப்பல் கேப்டன் மாலுமி நேரா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணி, இந்த கப்பலில் இருக்கிற ஐஸ்வர்யம் பூராவும் உங்களுது, ஸ்வீகாரம் பண்ணி அனுகிரகம் பண்ணிக்கணும், எங்களுக்கெல்லாம் ஜீவனை ரட்சிச்சேள் அப்படின்னா. என் கடமையை நான் செஞ்சேன். பிராணேஸ்வரா பிராணி கணபூதா பிராணநாதன் அல்லவா இவர். அந்த பிராணதேவரே தானே ஆச்சாரியால அவதாரம் பண்ணியிருக்கார். எனக்கு எதுவும் வேணா, உங்க கப்பல்ல மேல ஒரு பெரிய பாறை கட்டி இருக்கு, அது கோபி சந்தன மண் கட்டி இறுகி போயிருக்கு, பாறை மாதிரி இருக்கு, பெரிய கட்டி, 10 பேர் சேர்ந்து தூக்கணும். இந்த பாறை கட்டியை எனக்கு கொடுத்தா போரும்னார். கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னா அவன். எல்லாரும் தூக்க போனான். நீங்க யாரும் எடுக்க வேண்டாம், நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சு லாவகமா 2 கையாலேயே எடுத்தார். ஒரு கையால தூங்கிட்டார். ஏன்னா இவர் ஆஞ்சநேயரா இருக்கிறச்சே அவ்வளோ பெரிய சஞ்சீவி பர்வதத்தையே கையில தூக்கினவர். சொல்லணுமா? பாருங்கள்ல அந்த பெரிய கோபி சந்தன கட்டியை தூக்கின்னு கீழே வந்தார். கரையில வச்சு தன் கையால மேல கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணினார். அந்த கல் 2ஆ உடைந்தது. உள்ள கிருஷ்ண விக்கிரகம் இருந்தது. குருவாயூர் கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன், துவாரகா கிருஷ்ணன், இந்த 3 கிருஷ்ண விக்கிரகம் தான். அந்த 3 விக்கிரகம்
பகவானாலேயே கொடுக்கப்பட்டு சதுர்முக பிரம்மதேவர் பூஜை பண்ணி கலியுகத்தில் நமக்கெல்லாம் அந்த கோவில் கிடைச்சி நாமெல்லாம் சரணாகதி அடைந்து அந்தபாக்யம் ஜனானாம் குருபவனபுரே அந்தபாக்யம் ஜனானாம் அப்படின்னு நாராயண பட்டத்திரி கேட்பார். குருவாயூர் கிருஷ்ணன், உடுப்பி கிருஷ்ணன், துவாரகா கிருஷ்ணன் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சி. அடியேன் துவாரகா 3 தடவை போயிட்டு வந்தாச்சு, உடுப்பிக்கு ஒரு 10 வாட்டி போயிட்டு வந்தாச்சு. குருவாயூர் கணக்கே இல்லை, பிரதி சம்பத்சரம் குருவாயூர். அப்படி அந்த க்ஷேத்திர மகிமை. அந்த கிருஷ்ணனை எடுத்து உடுப்பியில் சரோவரம், அங்கே ஒரு பெரிய குளம் இருக்கு, அவர் அங்கே பிரதிஷ்டை பண்ணுறார். ஒரு கோவில்லையும் பார்த்தீங்கன்னா கர்ப்பகிரகத்துக்கு மேலே காளிங்க நர்தனம் அல்லது கஜலட்சுமி இருக்கும், அந்த நிலவாசலுக்கு மேலே இப்பவும் இருக்கு, போனால் பார்க்கலாம். உடுப்பி கிருஷ்ணன் கோவிலில் முதல் பழைய நிலவாசலுக்கு மேலே காளிங்க நர்தனம் இருக்கும். அப்படி ரொம்ப நாள் ஆச்சு. அவருடைய காலத்துக்கு பிறகு வம்சாவளியில் புரந்தரதாசர் வந்தார். புரந்தரதாசர் காலத்துக்கு பிறகு வியாசராயருடைய காலத்திலே அவதாரம் பண்ணினவர் கனகதாசர். இந்த கனகதாசருக்கு மைசூர் கவர்மெண்ட், கர்நாடக கவர்மெண்ட் 3 இடத்துல சிலை வச்சிருக்கா. பெங்களூரில் பார்க்கலாம், மைசூரில் பார்க்கலாம், 3 இடத்துல வச்சிருக்கிறதா சொல்கிறான். அவ்வளோ பெரிய மகான், அபரோக்ஷ ஞானி, தன் பாடல்களாலே கர்நாடக தேசத்தை மனமுருக வைத்தவர். அவருக்கு ஒரு ஆசை, கிருஷ்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சமூக வெறிங்கிறது அந்த காலத்திலேயே இருந்திருக்கு. இவர் ஒரு ஆடு மாடு மேய்க்கும் குலத்தில் பிறந்தவர், அதனாலே கோயிலுக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இவரோ பக்தியில் சிறந்தவர். மஞ்சபாரது மடதி பாரடு கம்பு கஞ்சு பாரது என்று வைராக்கியமா பாடினவர். பரம பக்தர், பாகவத சிரோன்மணி, அவதார புருஷர். இவருக்கே அந்த நிலைமை அந்த காலத்தில். அப்படி உடுப்பியில் அந்த கோவிலினுடைய பின்புறத்துக்கு போய் நிற்கிறார். அங்கே தானே யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. நேர் பின்னாடி போய் நின்று கிருஷ்ணா, இவர் இன்னொருத்தர் தாசர் கேட்டாரே, இன்னும் தயா பாரதே தாசன மேலேன்னு புரந்தரதாசர் கேட்டாரே. அது மாதிரி புரந்தரதாசருடைய பாடல்களை எல்லாம் சொல்லி, தன் பாடல்களை எல்லாம் சொல்லி மனமுருக வேண்டுகிறார். அப்போ என்ன ஆச்சு தெரியுமா? அந்த பின்புற சுவரு சரியா சமசதுரமா உடைந்து கீழே விழுந்தது. கர்ப்பகிரகத்துக்கு நேர் பின்னாடி நிற்கிறார். அந்த கர்ப்பகிரகத்தினுடைய வாசல் அப்படியே உடைந்து விழுந்துட்டது. காம்பவுண்டு செவர்லையும் ஓட்டையாயிடுத்து. இப்போ அங்கேயும் போனால் இப்பவும் பார்க்கலாம். ஆனால் கனகதாசர் பார்த்தது கர்ப்பகிரகத்தினுடைய பின்னாடி இருக்கிற சுவர். அது அப்படியே நவத்வாரமாக இருக்கும். நவகிரகத்தை பிரதிஷ்டை பண்ண மாதிரி 9 ஓட்டை இருக்கும், ஜன்னல் மாதிரி இருக்கும். கிடிக்கி கிண்டி, கண்ணனை கிடிக்கி, கண்ணனை கிடிக்கின்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணனை கிண்டி, கிருஷ்ணனை கிடிக்கி, அந்த துவாரத்தின் வழியாக கிருஷ்ணனை பார்க்குறார். பகவான் கிழக்கு பார்த்து நின்றுருந்தவன் அப்படியே மேற்கு பார்த்து திரும்பிட்டான். கனகதாசர் கண்கொள்ளா காட்சியா அந்த கிருஷ்ணனை பார்க்கிறார். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேச நாசாய கோவிந்தாய நமோ நமஹான்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். இப்படி ஒரு மகானுக்காக பகவான் ஆகமங்களையே தள்ளி வச்சுட்டு எனக்கு என் பக்தன் தான் வேணும், அவளுக்கு எப்படி நான் வேணுமோ எனக்கு பக்தாள் தான் வேணும். புராண புருஷா கோவிந்தா, புண்டரிகாட்சா கோவிந்தா, பக்தவத்சலா கோவிந்தான்னு சொல்றா இல்லையா? பக்தர்களை தன் வக்ஷஸ்தலத்திலே வைத்திருப்பவன். நாமெல்லாம் பகவானை மாறிலே தாங்குகிறோம், பகவான் நம்மையெல்லாம் தன்னுடைய ஹிருதயத்திலே தாங்குகிறார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான வைபவம் உடுப்பி கிருஷ்ணக்ஷேத்திரத்தில் நடந்திருக்கு. வாழ்க்கையில் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய நகரம் உடுப்பி கிருஷ்ணர் கோவில். 8 மடங்களுக்கு நடுவில் கிருஷ்ணன் கோவில் இருக்குது.
அனந்தேஸ்வர க்ஷேத்திரம் அவசியம் எல்லாரும் ஒரு தடவை. மேங்களூர் வரையிலும் ட்ரெயின் போகிறது. மேங்களூர்லேருந்து நிமிஷத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு பஸ், 1 மணி நேரம் 1.25 மணி நேரத்தில் போயிடுறோம். இப்போல்லாம் பைபாஸ் பிரமாதமான ரோடு. நாங்கள்லாம் 45 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். இப்போவும் போயிருக்கோம். ரொம்ப சௌகரியமாக இருக்குது. அங்கே அன்னதானம், உடுப்பிங்கிறதே அன்ன பிரம்மம். சாப்பாட்டுக்கு குறவே இல்லை. காலையில், மதியம், மாலையில் ஆச்சாரமான விழாக்கு தனியாக ஒரு அது டைம் டேபிள் பிரகாரம் நடக்கும். இங்கிருந்து பக்தன்னு போகிறவனுக்கு போன உடனேயே நீ யார் என்ன ஒன்றும் கேட்குறதில்லை. சாப்பிட்டேடா, உட்காருங்க, சாப்பிடுங்கோங்கிறா. அன்ன பிரம்மம். இப்போ நிறைய ஊரில் அன்னதானம் பண்ணுறா. அதெல்லாம் உடுப்பியை பார்த்து பழகினது. உடுப்பி தான் அன்ன பிரம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அன்னம் அன்னாதயவச்சேன்னு சகசிரநாமம். அதில் எல்லாரும் உடுப்பிக்கு போய் கிருஷ்ணனை சந்திச்சு, கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹான்னு ஸ்தோத்திரம் பண்ணி நில்லுங்கோ. உங்களை பார்ப்பான் கிருஷ்ணன். நீங்கள் கிருஷ்ணனை பார்க்குறீங்களோ இல்லையோ, கிருஷ்ணன் உங்களை பார்த்து அனுகிரகம் பண்ணுவான். இது சத்தியம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம்.